தோழமை உறவுகளுக்கு வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வர நிலையில ஒரு சூடான ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கூட்டணியில பங்கு கிடையாது, ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு கிடையாது. ராகுல் காந்தி முகத்துக்காக தான் நாங்க கூட்டணியில இருக்கோம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிவிப்பு காங்கிரஸ் மத்தியில ஒரு பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு பழமையான கூட்டணின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கூட்டணியில இப்படி விரிசல் வர்றதுக்கான காரணம் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய கூட்டணியிலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வார்த்தையை காங்கிரஸ் விடாப்பிடியா பிடிச்சு எங்களை ஆட்சியிலும் பங்கு வேணும், அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பனிப்போரை உண்டு பண்ணி பேசிக்கிட்டு வராங்க. திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அந்த பேச்சுவார்த்தையில காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் இருக்கு அப்படின்னு திமுக அறிவிச்சாங்க. ஆனாலுமே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பனிப்போர் நடந்துகிட்டு வருது. இன்னமும் கூட்டணி குறித்து எந்த முடிவும் இறுதியாகல. இதனால காங்கிரஸ் நிர்வாகிகள் ரொம்பவே அதிருப்தியில இருக்காங்க. இப்படி இருக்கும்போது முதல்ல ஸ்டாலினோட இந்த அறிவிப்பு ஒரு பெரும் ஒரு வருத்தத்தை உண்டு பண்ணியிருக்கு, ஒரு அதிர்ச்சியையும் உண்டு பண்ணிருக்கு காங்கிரஸ் மத்தியில. என்னடா இது, நம்ம இப்படி எல்லாம் பேசுவாரு நம்ம நினைக்கவே இல்லையே, ஆட்சியிலும் பங்கு இல்லை அதிகாரத்திலும் பங்கு இல்லைன்னு சொல்றாரு, நம்ம என்னதான் பண்றது, நம்ம தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்திட்டு வரோம், ஆனா இது கண்டுக்க மாட்டாங்களே, ராகுல் காந்தி அவர்களும் கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிர்வாகிகளுக்கு ஒரு அதிருப்தியில இருக்காங்க. முதல்வர் ஸ்டாலினோட இந்த முடிவு சட்டமன்ற தேர்தலை எந்த அளவுக்கு பாதிக்கும், கூட்டணியில காங்கிரஸ் தொடருமா தொடராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும்.